வணக்கம். நான் உங்கள் லியோ எம் சிவராமன். ஆஸ்ட்ரோ தமிழ் லியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்க. நம்ம போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஃபஸ்ட்டு இன்றைக்கி கிரக நிலவரத்தை பார்த்துடலாங்க. கடகத்தில் குரு அங்கேயே தான் இருக்கார், அதிசாரத்தில். சந்திரன் சிம்மத்தில், கேது சிம்மத்தில் இருக்கார். சுக்கிரன் துலாமில் இருக்கார். விருச்சகத்தில் செவ்வாய். புதன் வக்கரமாகி ஸ்லோவாக விருச்சக பக்கம் வந்துட்டுருக்காரு. சூரியனும் இப்போ மூமெண்ட் விருச்சகத்துக்கு வந்தாச்சு. ராகு இதில் இருக்காங்க, கும்பத்தில் இருக்காங்க. சனீஸ்வரன் மீனத்தில் இருக்காங்க. இதுதாங்க கிரகத்தோட நிலவரம். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக மேஷ ராசிக்கு போயிடலாம். மேஷ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசி சக்கரத்தில் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். எதிர்பார்ப்புகளை சாதுரியமாக சமாளித்து வெற்றி காணும் நாள் இது. உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஆதரவு கை கொடுக்கும். ராகு கேது சஞ்சாரத்தால் புதிய பாதைகள் திறந்தாலும் ஆரோக்கியத்தில் அலைச்சல் தீரும். கடன் தொடர்பான விஷயங்களில் தெளிவு பிறக்கும். வீண் வாதங்களை தவிர்த்து வேலையில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டும். பலன்களை அதிகரிக்க செவ்வாய் பகவானை வணங்கவும். ரிஷபராசி அன்பர்களே, 5ஆம் இடத்தில் சந்திரன் சஞ்சரிப்பது மிகவும் சிறப்பானது. காதல் விஷயங்கள் கைகூடும். மனதிற்கினிய நிகழ்வுகள் நடக்கும். பூர்வீக சொத்து தொடர்பான பேச்சுவார்த்தைகள் சாதகமாக முடியும். சுக்கிரன் அருளால் இன்று கலையில் நாட்டம் அதிகரிக்கும். பிள்ளைகள் மூலம் பெருமை சேரும். ராசி சக்கரத்தில் குருவின் பார்வை நிதி நிலைமையை வலுப்பெறச் செய்யும். தைரியமாக ஏற்றமான நாள் இந்த நாள். மகிழ்ச்சி பொங்கும் நாளாக அமையட்டும். மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் 4ஆம் இடத்தில் இருப்பதால் தாயின் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவை. குடும்பத்தில் சிறு சிறு குழப்பங்கள் தீரும். புதன் பலத்தால் சமாளிப்பீர்கள். வீடு வாகனம் தொடர்பான சிந்தனைகள் மேலோங்கும். ராசி சக்கரத்தில் சனியின் சஞ்சாரம் உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் அளிக்கும். தொழில் ரீதியாக எடுக்கும் பயணங்கள் இன்று லாபகரமாக அமையும். பொறுமையுடன் செயல்பட்டால் வெற்றி நிச்சயம். கடக ராசி அன்பர்களே, சந்திரன் உங்கள் ராசி சக்கரத்தில் 3ஆம் இடத்தில் சஞ்சரிப்பது தைரியத்தையும் உற்சாகத்தையும் கொடுக்கும். சகோதரர்களுடன் இருந்த மனக்கசப்பு நீங்கி உறவுகள் பலப்படும். புதிய முயற்சிகளில் வெற்றி காணும் நாள். நண்பர்கள் உதவி நாடி வருவார்கள். குறுகிய தூர பயணங்கள் லாபம் தரும். உங்கள் பேச்சில் ஒரு வசீகரம் உண்டாகும். தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டால் வெற்றி உங்களுக்கே. சிம்ம ராசி அன்பர்களே, சந்திரன் உங்கள் ராசி சக்கரத்தில் 2ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் பணப்புழக்கம் இன்று சரளமாக இருக்கும். பேச்சில் நிதானம் தேவை. குடும்ப விஷயங்களில் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. கொடுக்கல் வாங்கல் சீராக இருக்கும். கண் தொடர்பான சிறு உபாதைகள் நீங்கும். சூரியன் ஆதிக்கம் இருப்பதால் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும் நிகழ்ச்சிகள் நடக்கும். நிதி நிலைமை உயரும் நாளாக அமையும். கன்னி ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசி சக்கரத்திற்கு ஜென்ம ராசியில் சஞ்சரிப்பதால் மனதில் ஒரு விதமான அலைச்சல் இருந்து கொண்டே இருக்கும். முக்கியமான முடிவுகளை எடுப்பதில் சிறு சிறு தாமதங்கள் ஏற்படும். எனினும் புதனின் அருளால் சிந்தனை தெளிவு பெறும். ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சுயநலமின்றி பிறருக்கு உதவுவீர்கள் என்று எதிலும் நிதானத்துடன் செயல்படுவதால் வீண் சிரமங்களை இன்று தவிர்க்கலாம். துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசி சக்கரத்தில் 12ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் செலவுகள் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது. எனினும் சுப செலவுகளாக இருக்கும். தூக்கமின்மை, அலைச்சல் போன்ற சோர்வுகள் நீங்கலாம். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் நாள். வெளிநாட்டு தொடர்புகள் லாபம் தரும். மறைமுக எதிர்ப்புகளை சமாளித்து வெற்றி காண்பீர்கள். இன்று நிதானமாக செயல்படுவது மனதுக்கு அமைதி தரும். விருச்சிக ராசி அன்பர்களே, சந்திரன் உங்கள் ராசி சக்கரத்தில் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் லாபங்களை அள்ளித்தரும்.
நினைத்த காரியங்கள் தடையின்றி நிறைவேறும். மூத்த சகோதரர்களின் மூலம் தன்னம்பிக்கை நன்மைகள் உண்டாகும். நண்பர்களின் ஆதரவு உங்கள் தன்னம்பிக்கையை அதிகரிக்கும். செவ்வாயின் அருளால் இன்று துணிச்சலான முடிவுகளை எடுப்பீர்கள். தொழில் ரீதியாக லாபம் அதிகரிக்கும். புதிய முயற்சிகளுக்கு இன்று வித்திடலாம். மகிழ்ச்சியான நாளாக அமையும். தனுசு ராசி அன்பர்களே, சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் உத்தியோகத்தில் பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்ற நற்பலன்கள் கிட்டும். தொழில் ரீதியாக எடுக்கும் முயற்சிகள் வெற்றி அடையும். புதிய பொறுப்புகள் தேடி வரும். உயர் அதிகாரிகளின் பாராட்டுகளை பெறுவீர்கள். குருவின் அருளால் உங்கள் கௌரவம் இன்று உயரும். தந்தையின் ஆரோக்கியம் சீராகும். சமூகத்தில் மதிப்பு கூடும் நாளாக அமையும் இந்த நாள். மகர ராசி அன்பர்களே, இன்று ராசி சக்கரத்தில் 9ஆம் இடத்தில் சந்திரன் சஞ்சரிப்பதால் பூர்வீக சொத்துக்கள் லாபம் கிடைக்கும். தந்தையின் ஆசி இன்று உங்களுக்கு பரிபூரணமாக வழிகாட்டும். உயர்கல்வி குறித்த சிந்தனை மேலோங்கும். ராசியின் ஆதிக்கத்தால், சனியின் ஆதிக்கத்தால் உங்கள் உழைப்புக்கு ஏற்ற பலன் இன்று கிடைக்கும். ஆன்மீக பலம் அல்லது புண்ணிய தலங்களுக்கு சென்று வர வாய்ப்புகள் அதிகம். வெளிநாட்டு தொடர்பான முயற்சிகள் இன்று கைகூடும். புதிய நம்பிக்கை பிறக்கும். கும்பராசி அன்பர்களே, சந்திரன் இன்று உங்கள் ராசி சக்கரத்தில் 8ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் இது உங்களுக்கு சந்திராஷ்டமம் காலமாக அமைகிறது. இதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. ஹைட்ரேஷன் 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 நீராகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இதுவே உங்கள் சந்திராஷ்டம காலத்துக்கு ஒரு பரிகாரமாக அமையும். கவனமும் கூடுதல் தேவையும் வாகனத்தில் செல்லும்போது அவசியம். ஒரு புதிய முயற்சி அல்லது முதலீட்டில் இன்றைக்கு தள்ளி வைப்பது நல்லது. வாகன பயணங்களில் எச்சரிக்கை தேவை. பொறுமையும் நிதானமும் மட்டும் இன்று உங்களை காக்கும் கவசம். அமைதியாக இருக்க வேண்டிய நாள், நல்ல நாள். மீன ராசி அன்பர்களே, சந்திரன் உங்கள் ராசி சக்கரத்தில் 7ஆம் இடத்தில் சஞ்சரிப்பது மிகவும் விசேஷமான பலனை தரும். கணவன் மனைவி உறவில் இன்று பலப்படும். கூட்டுத் தொழில் லாபம் தரும். திருமண முயற்சியில் இன்று கைகூடும். நண்பர்கள் மற்றும் கூட்டாளிகளின் ஆதரவு கிடைக்கும். குருவின் அருளால் இன்று உங்களுக்கு மனம் லேசாக இருக்கும். வெளியூர் பயணங்களால் அனுகூலம் உண்டாகும். மற்றவர்களுடன் இணைந்து செயல்படும் தொழிலில் வெற்றி காண்பீர்கள். இந்த நாள் ஒரு நல்ல நாளாக அமையும். நன்றி. இத்துடன் ராசி பலன் முடிவடைந்தது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. நம்ம போடுற வீடியோ எல்லாம் கிடைக்கும். இன்னும் நிறைய வீடியோ வரும். தேங்க்யூ.